நம்ம எல்லாருடைய லைஃப்லேயும் வந்து ஒரு லோ நேரத்து கண்டிப்பாக வரும், ஒரு டிப்ரெஷன் கண்டிப்பாக வரும், ஒரு தோல்விகள் கண்டிப்பாக வரும். அது என் லைஃப்பில் எக்கச்சக்கமாக வந்துச்சு. அந்த நேரத்தில் வந்து எதுக்குடா வாயிரும், என்னடா பிரச்சனை, என்ன தொட்டாலுமே அடி, எந்த பிஸ்னஸ் பண்ணாலுமே அடி, எந்த ஜாபுக்கு போனாலுமே சண்டை. அப்படி இருக்கும்போது இப்போ சிரிக்கிறோம். அந்த நேரத்தில் வந்து லைஃப் மேலேயே ஒரே ஃப்ரஸ்ட்ரேஷனு, எதுக்குடா இப்படி அதிரி வாங்குகிறோம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப நாளாக வந்து வாட்ஸ்அப்பில் நெகட்டிவ் ஸ்டேட்டஸு பார்க்குறவங்க கிட்டலாம் வந்து லைஃப் இப்படி ஆகிடுச்சு அப்படி ஆகிடுச்சேன்னு பேசுறது. ஒரு கட்டத்துக்கு மேலே லைஃப்பை நம்மளுக்கு புரியவே இல்லை. என்ன தான் இந்த லைஃபு, எதை நோக்கி போயிட்டுருக்கோம், பிரச்சனை மேலே வந்து பிரச்சனை மட்டும் க்யூவாக வந்து நிற்குது. அதுக்கான சொல்யூஷன் கண்ணு கெட்டின தூரத்தில் காணோம். என்ன தான் பண்ண போகிறோம், நம்ம லைஃப் எதை நோக்கி போகுது, ரொம்ப டிப்ரெஷனு. அப்போ தான் தெரிஞ்சது, நம்ம டிப்ரெஷன் ஃபீல் ஆகிற வரைக்கும் ஐ ஆம் தேர்ன்னு கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். என்ன தாண்டா இந்த பிரச்சனை நம்மளை பண்ண போகுது, திரும்பி பார்த்துடலான்ட்டு நம்ம திரும்பி நமக்குள்ளே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக நம்ம தயாராகிட்டோம்னா வந்து வேலைக்கே ஆகாது, எல்லாம் டிப்ரெஷன் ஓடி போயிடும். அதுதான் ஒரு நாய் துரத்துற வரைக்கும் நம்ம ஓடுவோம், அது திரும்பி நின்னா அந்த நாய் நின்றுடும். ஆனால் அது நிற்கணும்னு தெரியாமல் நம்ம ஓடிட்டே இருப்போம். அதே மாதிரி தான் டிப்ரெஷன் வந்து நம்ம ஃபீல் ஆக அது இன்னும் வந்துகிட்டே இருக்கும். எப்போ இந்த டிப்ரெஷனால் என்ன இன்னும் இதுவும் பண்ணாதுன்ட்டு நம்ம திரும்பி நம்ம தைரியத்தோடு ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, அந்த டிப்ரெஷன் நம்மளிருந்து தூரமாக ஓடும். அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம லைஃப்பில் லோவாக ஃபீல் பண்ணுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, டிப்ரெஸ் ஆகிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, பயப்படுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. திரும்பி நிற்கணும், ஃபேஸ் பண்ணணும், ஓடணும், நம்மளுடைய லைஃப்பை நோக்கி ஓடணும். நம்மளுடைய வேகத்தை பார்த்து டிப்ரெஷன் ஓடி போயிடும், நம்மளுடைய நம்பிக்கையை பார்த்து பிரச்சனை